நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நிறைய நண்பர்கள் கமெண்ட் பாக்ஸில் கேட்குற கேள்வி என்னென்னா, ஒரு பேசிக்காக நம்ம எப்படி வெல்டிங் அடிக்கிறது நண்பா, ஸ்டார்டிங் எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்றத கொஞ்சம் ஒரு சின்ன வீடியோவை கற்றுக் கொடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எதுவும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆலில் போட்டுங்க. முடிஞ்சால் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், கடைசியாக கூட லைக் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளார. இப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கீங்க, வெல்டிங் ஆரம்ப கட்டமாக எப்படி கற்றுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல திக்னஸான மெட்டீரியல் எடுத்துக்கிங்க. அதில் ஒரு சாக் பீஸில் வந்து ஒரு கோடு மாரி கிழிச்சிக்கிங்க. அந்த கோடில் தான் நம்ம பர்டிகுலராக வெல்டிங் அடிக்க போகிறோம். அந்த விஷயத்தை ஃபஸ்ட்டு மைண்டில் செட் பண்ணிக்கங்க. இது வந்து எனக்கு வந்து யூஸ் பண்ணுற மெட்டீரியலுங்க. இதில் வந்து நான் டைரெக்டாக வெல்டிங் அடிச்சது கிரைண்டிங் பண்ணுறதை விட ஒரு கிரைண்டிங் பண்ணிவிட்டு, அதாவது ஒரு பள்ளம் மாரி எடுத்து அதில் தான் நான் வெல்டிங் அடித்து காட்ட போகிறேன். இதே உங்களுக்கு வந்து இதுமாரி மெட்டீரியல் வேஸ்ட்டான மெட்டீரியல் வந்து இருந்துச்சுன்னா அதில் வந்து நீங்கள் கிரைண்டிங் பண்ண அவசியம் இல்லை, டைரெக்டாக வெல்டிங் அடித்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம கிரைண்டிங் பண்ணி அடிக்கிறதுல ஒரு சின்ன டிப்ஸ் இருக்குங்க, அதையும் இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். எதுக்காக ஒரு பொருளை இந்த இடத்துல கிரைண்டிங் பண்ணுறோன்னா, இது ஒரு ஆக்சுவலாக ஒரு பட்டை எடுத்துங்களேன். ஒரு கட்டு பட்டை இருக்குன்னா காரு கடியில் பார்த்துருப்பீங்க, கட்டு பட்டை கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்தமாரி கட்டு பட்டையில் வந்து நம்ம வந்து வெல்டிங் வந்து மேடு தட்டிருக்கக்கூடாதுங்க. மேடு தட்டிருந்தால் அடுத்த பட்டை வந்து படியாது. அதனால் நம்ம ஒரு பள்ளம் எடுத்து அந்த வெல்டிங் அடித்தா சரக்கு உள்ளே ஏறிடும். கிரைண்டிங் லைட்டாக பண்ணால் போதும், மட்டம் கடிச்சிடும், வெல்டிங் ஸ்ட்ராங் ஆகிடும். என்ன நண்பரே, வெல்டிங் கற்று தரேன்னு சொல்லிக்கிட்டு வேறு டாபிக் சம்மந்தமே இல்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க. சம்மந்தம் இருக்குங்க. வெல்டிங் நீங்கள் அடிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன உதவியாக இருக்கும் உங்கள் வாழ்க்கையில். இது எனக்கு யூஸ் ஆகிற மெட்டீரியல்ன்றதுனால பள்ளம் எடுத்து தாங்க வெல்டிங் அடிக்க போகிறேன். இப்போ பள்ளம் எடுத்தாச்சு. இது பள்ளத்தை நீங்கள் பார்க்காதீங்க, மைண்டில் பள்ளத்துக்கே கணக்கு பண்ணிக்காதீங்க. பக்கத்தில் மெட்டீரியல் பெருசாக இருக்குது பார்த்தீங்கன்னா மட்டமாக, அதையே ஃபீல் பண்ணிக்கிங்க. பள்ளத்தில் அடிக்கிறது ஒன்று தான், மட்டத்தில் அடிக்கிறது ஒன்று தான். அதை வச்சு குழப்பிக்காதீங்க. ஃபஸ்ட் எப்படி அடித்தாலும் நம்ம வந்து வெல்டிங் தான் அடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து வெல்டிங் ராடை வந்துங்க ஜாப்பில் டைப் பண்ணக்கூடாதுங்க. என்றைக்குமே ஜாப்பில் வந்து தீர்த்தக்கூடாது. ஒரு எர்த்து இருந்துச்சுன்னா எர்த்தில் வச்சு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணிக்கிங்க. ராடோட முனையை க்ளீன் பண்ணிக்கிங்க. அடுத்தது நம்ம ஜாப்பில் வந்து அடிக்க ஆரம்பிக்கலாம். இப்போ அடிக்கக்குள்ளே நம்ம வந்து ஸ்டார்டிங் வந்து மேலேருந்து தான் அடிக்க போகிறோம். இது வந்து ஃப்ளாட் பொசிஷனில் உள்ள ஜாப் தான். அதனால் வந்து ஸ்டார்டிங்கை நம்ம மேலேருந்து ட்ரை பண்ணலாம். நீங்கள் வந்து என்றைக்குமே பிகினர்ஸாக இருந்து ட்ரை பண்ணக்குள்ளே ராடை வந்து ரெண்டு மாரி இழுக்காமங்க, டேக்காக வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் உங்கள் கையில் உட்காந்தோடனே ரன்னு அடுத்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். என்றைக்குமே வெல்டிங் அடிக்கக்குள்ள சேஃப்டி ஃபஸ்ட்டு பார்த்துக்குங்க. ஒரு கையில் வந்து க்ளவுஸ் வாங்கிங்க, க்ளவுஸை போட்டுகிட்டே யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அடிக்கிற ஃப்ளெக்ஸாக இருந்தாலும் சரி, அந்த ஃப்ளெக்ஸ்லாம் உடச்சி விடுவீங்க பார்த்தீங்களா, பிளேவுல்ஸுன்போம். அதை நீங்கள் உடச்சி விடவுள்ள உங்கள் கை காலில் விழுந்துச்சுன்னா அது புண்ணாக ஏற்படுங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு க்ளவுஸ் யூஸ் பண்ணுங்கள். மறக்காமல் கண்ணாடி யூஸ் பண்ணுங்கள். கண்ணாடி யூஸ் பண்ணால் தான் உங்கள் கண்ணுக்கு சேஃப்டி. அது இல்லாமல் வெல்டிங்க்குனே பிளாக் கிளாஸ்லாம் வருது, அதை கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணணும் மாஸ்கோட. ஏன்னா ஃபேஸில் அந்த புகை பட்டாலும் பாதிப்பை ஏற்படுத்துங்க, கண்ணில் பட்டாலும் பாதிப்பை ஏற்படுத்தும். அடுத்த நாள் கண்ணே திறக்க முடியாது, அந்த ஸ்டேஜுக்கு போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், மெட்டீரியலில் வந்து நம்ம வந்து அப்படியே ரெண்டு மாரி இழுத்தாச்சு. இது வந்து நானே கேமரா எடுத்துகிட்டு வெல்டிங் அடிக்கிறதுனால கொஞ்சம் கிளாரிட்டி இருக்காதுங்க. வெல்டிங்லேயும் சரி கேமராவிலையும் சரி கிளாரிட்டி எதிர்பார்க்காதீங்க. நம்ம அடுத்த வீடியோவில் கொஞ்சம் கேமராமேன் உடம்பு சரியில்லை, அந்த ஒரு காரணத்தினால தான் வீடியோ எடுக்க முடியாத ஸ்டேஜுக்கு போயிட்டு ஒரு மாதமாகவே கொஞ்சம் நல்ல வீடியோ கொடுக்க முடியல நம்ம சேனலில். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பள்ளம் எடுத்து வெல்டிங் அடித்ததுக்கு ஒரு சொன்னால ஒரு ரீசன், அது பார்த்தீங்கன்னா இப்போ கிரைண்டிங் பண்ணோடனே லைட்டாக கிரைண்டிங் பண்ணோடனே மட்டம் கடிச்சிட்டு பார்த்தீங்களா, அந்த ஒரு ரீசனுக்கு தாங்க. இப்போ சரக்கு பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே இருக்கணும், ஜாப்போட ஸ்ட்ராங்னஸ் இருக்குங்க. அதாவது சரக்கு உள்ளுக்குள்ளே இருக்குது பார்த்தீங்களா, ஜாப்பு வந்து எப்படி சொல்கிறது, உங்களுக்கு வந்து ஜாப் வந்து ஒரு வலுவாகிடுங்க. இதே நீங்கள் மேலே அடிச்சுட்டு கிரைண்டிங் பண்ணால் அந்த சரக்குன்றதே இருக்காது. நீங்கள் வெல்டிங் அடிச்சுட்டு அது கிரைண்டிங் பண்ணதுக்கு வெல்டிங் அடிக்காமலே இருக்கலாம். அதனால் சில ஜாப்பில் இதேமாரி நான் சொல்கிறத ட்ரை பண்ணிங்கன்னா மட்டமும் கிடைக்கும், அதேமாரி ஜாப்பில் வந்து வெல்டிங்கும் ஆகும். நண்பர்களே, இதோட வீடியோவை எண்ட் பண்ணிப்போம். உங்களுக்கும் ரொம்ப நாள் பேசிகிட்டு இருந்தால் போர் அடிக்கும். வீடியோவில் ஒரு ஆள் போட்டு பேசினா கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும், நீங்களும் கேட்குறது நல்லாயிருக்கும். வெறும் வீடியோவை மட்டும் பார்த்தாலே கொஞ்சம் போர் அடிக்கும். அதனால் இந்த வீடியோவை இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் வெல்டிங் சம்மந்தமாக டவுட் இருந்துச்சுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதேமாரி வீடியோ வேணும்னு வெல்டிங் எல்லாம் பற்றி கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு எப்படி ஒரு வெல்டிங்லாம் தேவை,
எதை பற்றி கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலில் கண்டிப்பாக போடுவோம். அதுபடியும் உங்களிடம் விடைபெறுகிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் திருமலை இன்ஜினியரிங்.